This video is sponsored by BuyMode mobile application. இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குதுங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன், ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வெல்கம் டு தமிழ் விலாக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். அதாவது பார்த்திங்கன்னா மருதமலை முருகன் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் பற்றி நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கலாம். இங்கே வந்து மூலவராக காட்சி தருவது சுப்பிரமணிய சுவாமி மருதாசலமூர்த்தி அப்படிங்கிற பேரில். அம்மன் வந்து வள்ளி தெய்வானை, தல விருட்சம் மருத மரம், தீர்த்தம் மருது சுனை, புராண பெயர் மருதவரை, ஊர் வந்து மருதமலை, மாவட்டம் கோயம்புத்தூர். இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவகோடி சித்தர்களில் முதன்மையானவர்கள் 15 சித்தர்கள். அதில் பாம்பாட்டி சித்தரும் ஒருவர். பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்த காலம் கிபி 1200 ஆகும். கார்த்திகை மாதம் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். பாம்பை பிடிப்பது, அவற்றின் விஷத்தை சேமித்து விற்பது, இதுவே பாம்பாட்டி சித்தரின் தொழில். இவர் விஷமுறிவு மூலிகைகளை பற்றி அறிந்திருந்ததால் அந்த ஊரில் பாம்பு கடிக்கு சிறந்த வைத்தியராக திகழ்ந்தார். ஒருமுறை மருதமலை அடிவாரம் வந்தபோது பாம்பாட்டி சித்தர் பற்றி அறிந்தவர்கள், மலை மேலே நவரத்தின மாணிக்க கல் உடைய நாக சர்ப்பம் உள்ளது எனவும், இந்த பாம்பை பிடித்தால் கோடீஸ்வரனாகி விடலாம் என ஆசை கூற, பாம்பாட்டி சித்தருக்கும் ஆசை ஏற்பட மருதமலை ஏறி மாணிக்கல் உடைய பாம்பை தேடினார். அப்போது திடீரென பலத்த சிரிப்பொலி கேட்டு திரும்பினார். அங்கே மிக பிரகாசமான ஒளியோடு சாட்டை முனி சித்தர் நின்றார். இங்கு எதை தேடுகிறீர்கள் என்று வினவினார். அதற்கு பாம்பாட்டி சித்தர், நான் நவரத்ன பாம்பை பிடிக்க வந்தேன், அதை காணவில்லை என்றார். இதை கேட்ட சாட்டை முனி சிரித்தார். நவரத்ன பாம்பை உனக்குள் நீயே வைத்து கொண்டு வெளியே தேடுகின்றாயே, இது பயனற்ற செயல் அல்லவா? மிகுந்த உல்லாசத்தை தரக்கூடிய ஒரு பாம்பு எல்லோர் உடலிலும் உண்டு, ஆனால் யாரும் அதை அறிவதில்லை. அதனால் வெளியில் திரியும் இந்த பாம்பை தேடுவதை விட்டுவிட்டு இல்லாத பாம்பை தேடி ஓடாதே என்றார். அப்படியா என்றவாறே வியந்து சட்டைமுனியை நோக்கி, எமக்கு அதை காண அருள்வீராக என கேட்க, குண்டலினி, கூடுவிட்டு கூடுபாய்தல், பிராயணம பயிற்சிகளை பாம்பாட்டி சித்தருக்கு சொல்லிக் கொடுத்தார். எல்லாவற்றையும் கேட்டு உண்மையை உணர்ந்த பாம்பாட்டியார் சித்தரின் காலில் விழுந்து வணங்கினார். சட்டைமுனி சித்தர் அருள் புரிந்துவிட்டு மறைந்தார். பாம்பாட்டி சித்தருக்கு முருகப்பெருமான் மருதமலையில் மருத மரத்தடியில் பெருகும் மருத தீர்த்தம் அளித்து சர்ப்ப ரூபத்தில் காட்சி கொடுத்ததாக வரலாறுகள் உண்டு. மருதமலை முருகர் சன்னதிக்கும் சித்தர் குகைக்கும் வழி உள்ளதாகவும், அதன் வழியே பாம்பாட்டி சித்தர் தினமும் முருகப்பெருமானை தரிசிப்பதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றது. மருதமலையில் முருகனின் அருள் பெற்ற பாம்பாட்டி சித்தர் முருகனுக்கு புதிய சிலை வடித்தார் என்றும், இந்த சிலையே மூலஸ்தானத்தில் இருக்கின்றது. 2 கரங்களுடன் உள்ள இவர் பழனி முருகனைப் போலவே கையில் தண்டத்துடன் இடது கையை இடுப்பில் வைத்தபடி தண்டாயுதபாணியாக காட்சி தருகிறார். தலைக்கு பின்புறம் குடுமி உள்ளது, காலில் தண்டை அணிந்திருக்கின்றார் என்றும் சொல்கிறார்கள். தினமும் ராஜ அலங்காரம், விபூதி காப்பு, சந்தன காப்பு என 3 வித அலங்காரங்களுடன் காட்சி தருவார். விசேஷ நாட்களில் வெள்ளிக்காப்பும், கிருத்திகை தைப்பூசம் நாட்களில் தங்க கவசமும் அணிகின்றார். அர்த்தஜாம பூஜையில் மட்டுமே இவரை தண்டாயுதபாணியாக சுயரூபத்தில் தரிசிக்க முடியும். அப்போது ஆபரணம், கிரீடம் எதுவும் இல்லாமல் வேட்டி மட்டுமே அணிவிக்கின்றனர். அருணகிரியாரால் பாடப்பெற்றவர் இவர். இத்தலம் 7ஆம் படை வீடாக கருதப்படுகின்றது. இந்த கோயிலுடைய சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மரபுகளில் மலையும் மலை சார்ந்த இடத்தை குறிஞ்சி நிலம் என்னும், வயலும் வயல் சார்ந்த இடத்தை மருதம் என்றும் அழைக்கின்றார்கள். இந்த இரு நில அழகுகளையும் தனதாக்கி கொண்டது இந்த அற்புதமான பெயருடன் மருதமலை என்று அழைக்கப்படும் ஸ்தலத்தில் முருகன் பிரகாசத்துடன் அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். இருநிலம் மீது எலியனும் வாழ எனது முன் ஓடி வர வேண்டும் என அருணகிரிநாதர் பாடியுள்ளார். மருதமலை அதன் 3 புறங்களாலும் மலை அரண்களால் சூழப்பட்டுள்ளது. கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள மலைகளின் இயற்கை அமைப்பை சேர்த்து பார்க்கும்போது மயில் தோகை விரித்தாற்போல் காட்சி அளிக்கின்றது. இதனால் முருகன் மயில் மீது அமர்ந்த தோற்றம் நம் கண்முன்னே தெரிகின்றது. புராதனமான சிவன் கோவில்களில் சிவன் சுயம்பு லிங்கமாக இருப்பார். ஆனால் இந்த தலத்தில் முருகன் சுயம்பு மூர்த்தியாக இருக்கின்றார். இவருடன் வள்ளி தெய்வானையும் சுயம்பு வடிவில் இருப்பது விசேஷம். முருகனுக்கு பின்புறத்தில் பிளவு இருக்கின்றது. வள்ளி உயரமாகவும் தெய்வானை சற்று உயரம் குறைந்தும் காட்சி தருகின்றனர். இந்த முருகனே இந்த தலத்தில் ஆதி மூர்த்தியாவார். இவரது சன்னதி ஆதி மூலஸ்தானம் எனப்படுகின்றது. இவருக்கு முதல் பூஜை செய்யப்பட்ட பின்பே பிரதான முருகனுக்கு பூஜை நடக்கின்றது. மருத மரங்கள் அதிகமாக காணப்படுவதால் இந்த மலை மருதமலை என்று அழைக்கப்படுகின்றது. மேலும் மருதமால் வரை, மருத வரை, மருத வெட்பு,
மருதக்குன்று, மருதலோங்கல், கமட்பிரங்கு, மருதாச்சலம், வேல்வரை என்றெல்லாம் பேரூர் புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. கோயிலுக்கு சென்றதும் பஞ்ச விருட்சத்தின் அடியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ விநாயக பெருமானை வணங்கிய பிறகே கோயிலுக்குள் செல்ல வேண்டும். அரசு, வேம்பு, அத்தி, வன்னி, குரங்கட்டை என்ற 5 மரங்களே அந்த பஞ்ச விருட்சங்களாகும். கிபி 12ஆம் நூற்றாண்டில் மருதமலை திருக்கோவில் அமைக்கப்பட்டது என்றும், கொங்கு நாட்டின் 24 பிரிவுகளில் ஒன்றான ஆரை நாட்டின் எல்லையாக மருதமலை இருந்தது என்றும் அறியலாம். பேரூர் புராணம், காஞ்சி புராணம், அருணகிரிநாதரின் திருப்புகழ் முதலிய நூல்களின் மருதமலை சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது. மேலும் தேவார பாடல் பெற்ற திருத்தலமான திருமுருகன் பூண்டி கோயில் கல்வெட்டுகளில் மருதமலை கோவில் 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக தகவல்கள் உள்ளன. மருதமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள வேல்கோட்டம் தியான மண்டபம் என அழைக்கப்படுகின்றது. இக்கோவிலில் வேல்தான் மூலவர். சுமார் 6.5 அடி உயரம் கொண்ட அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய வேல் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. வேலின் தண்டு பகுதியில் பஞ்சபூத சக்கரங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. வேலின் முகப்பில் இயற்கையான வெளிச்சம் விழும் விதானத்தில் ஒரு சிறிய துவாரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. முன் மண்டபம் சரவணபவ எனும் 6 எழுத்து மந்திரத்தை குறிக்கும் வகையில் அறுகோண வடிவில் அமைந்துள்ளது. மருதமலையின் அடிவாரத்திலிருந்து நடைபயணமாக மலையேறி செல்லும் பாதையில் படிகள் ஆரம்பிக்கும் இடத்தில்தான் தோன்றி விநாயகர் சன்னதி உள்ளது. இச்சன்னதியில் விநாயகர் சுயம்புவாக இருக்கின்றார். யானை தலை மட்டும் உள்ள இவருக்கு உடல் இல்லை. இவர் மலையில் உள்ள முருகன் சன்னதியை நோக்கி தும்பிக்கையை நீட்டி காட்சி தருவது விசேஷம். அருகில் மற்றொரு விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சுயம்பு விநாயகருக்கு பூஜை செய்த பின்பே பிரதான விநாயகருக்கு பூஜை நடக்கின்றது. இங்கு முருகன் மருதாச்சல மூர்த்தி என்று அழைக்கப்படுகின்றார். மருத மரமே இந்த தலத்தின் விருட்சம். தீர்த்தத்தின் பெயர் மருது சுனை. இந்த தீர்த்தம் பிரசித்தி பெற்றது. மலையில் உள்ள ஒரு மருத மரத்தின் அடியில் இருந்து இந்த தீர்த்தம் உற்பத்தியாகி வருவதாக சொல்கின்றார்கள். இந்த தீர்த்தமே சுவாமி அபிஷேகத்துக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. காமதேனு என்னும் தெய்வீக பசு இந்த மலையில் பசி நீங்க மேய்ந்து மருத மரத்தின் கீழ் இருந்த நன்னீரை பருகியதாக பேரூர் புராணத்தில் கச்சியப்ப முனிவர் கூறியுள்ளார். மிக பழமையான காலத்தே நம் முன்னோர்கள் வனத்தை இருப்பிடமாக கொண்டு வாழ்ந்து வந்தனர். பின்னர் நாகரிக வளர்ச்சியில் காடு கெடுத்து நாடாக்கப்பட்ட பின்பு தெய்வங்களுக்கு பெருங்கோவில்கள் அமைக்கப்பட்டன. இவ்வாறு கோவில்கள் அமைக்கப்பட்ட போதிலும் ஆதியில் இருந்த மரத்தினை அழிக்காது அதனை இன்றளவும் சுவாமிக்கு அருகில் தலவிருட்சம் தலமரம் என்ற பெயரில் வளர்த்து வருகின்றனர். அவ்வகையில் மருத மரமானது இங்கு தலவிருட்சமாக இருந்து வருகின்றது. திருக்கோவில் வளாகத்தில் மூலவருக்கு சற்று தூரம் தள்ளி படிக்கட்டில் இருந்து கீழே சென்றால் பாம்பாட்டி சித்தர் கோவில் அமைந்துள்ளது. இந்த இடத்தை பாம்பாட்டி சித்தரின் குகை என்று கூறப்படுகிறது. இக்குகை கோயில் சிறு குடைவரை அமைப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. உட்புறத்தில் ஒரு பாறை பாம்பு வடிவில் உள்ளது. சுமார் 837 படிகளுடன் அமைந்த மலைக்கோவில் இது. வரதராஜ பெருமாளுக்கு சன்னதி இருக்கின்றது. பாம்பாட்டி சித்தர் சன்னதி செல்லும் வழியில் சப்த கன்னியர் சன்னதி உள்ளது. ஆடிப்பெருக்கின் போது விசேஷ வழிபாடு நடக்கிறது. மலை கோவிலுக்கு செல்லும் வழியில் நடுவே இடும்பன் சன்னதி இருக்கின்றது. இச்சன்னதி எதிரே புலி வாகனம் உள்ளது. பாம்பாட்டி சித்தர் சன்னதியில் உள்ள பாறையில் நாக வடிவம் இருக்கின்றது. இந்த நாகத்தின் வடிவிலேயே பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் காட்சி தந்தார். இந்த நாகத்தை முருகனாகவே பாவித்து வழிபடுகிறார்கள். இதன் பின்புறம் பீடம் போன்ற அமைப்பில் 3 வடிவங்கள் உள்ளது. இவற்றை சிவன், கணபதி, அம்பிகையாக கருதி பூஜை செய்கிறார்கள். பொதுவாக முருகன் தான் சிவன், அம்பாளுக்கு நடுவில் காட்சி தருவார். இங்கு விநாயகர் பெற்றோருக்கு மத்தியில் காட்சியளிப்பது விசேஷம். குமரன் வீற்றிருக்கும் குன்றிருக்கும் மலைகளில் மருதமலைக்கு தனிச்சிறப்பு உண்டு. இந்த மலையில் மட்டுமே தேரோட்டம் உண்டு. மற்ற மலைகளில் தங்க ரதம் மட்டுமே வலம் வரும். இங்குள்ள தேர் 20 அடி உயரமும் 12 அடி அகலமும் 10 டன் எடையும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவிழா. இந்த கோவிலில் திருவிழாவானது வைகாசி விசாகத்தன்று முருகனுக்கு 108 பால்குட அபிஷேகம் நடக்கின்றது. தைப்பூசத்தை ஒட்டி 10 நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. பூசத்தன்று காலையில் திருக்கல்யாணம், மாலையில் தேர் திருவிழா நடக்கும். அன்று சுவாமி யானை வாகனத்தில் எழுந்தருள்வார். தினமும் மாலையில் தங்கரதத்தில் சுவாமி வலம் வருகின்றார். இந்த கோவிலுடைய திறக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை 5:30 மணி முதல் 1 மணி வரை, மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த கோவில் திறந்திருக்கும். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் மருதமலை இருக்கின்றது. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து பஸ் வசதிகளும் இருக்கின்றது. ஓகேங்களா. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நல்ல கோவில் பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க.